தட்டில் இட்லியை வச்சு சாம்பார் ஊற்றியாச்சு. கொண்டு போய் ரேக்காட்ட கொடுப்போம், இல்லைன்னா அப்படியே சாப்பிடாம ஓடுவா. ஏட்டி என்ன அடுப்பங்கரைக்கு வந்துட்டே, உனக்கு தான் இட்லி வச்சிருக்கேன், இந்தா கொண்டு போ சாப்பிடு. ஏம்மா நேரம் ஆயிட்டுமா, நான் போயிட்டு வரேன். சாப்பாடு வேண்டாம். சாப்பாடு வேண்டாம்மா, சாப்பிடாம கிடந்து சாவு போறியா? ஒழுங்கு எடுத்துகிட்டு போய் சாப்பிடு. ஏம்மா பஸ்ஸுக்கு நேரம் ஆயிட்டு, வேண்டாம்மா வச்சிருங்க, நான் பிறகு சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கிடுதேன். சாயந்தரம் வந்து சாப்பிட போறியா? ஒழுங்கு சாப்பிட்டு போடி. ஏம்மா வேண்டாம், நேரம் ஆயிட்டு, நீங்களே சாப்பிட்ருங்க, போயிட்டு வரேன். அடியே நெல்லுடி. இந்த காலத்து பிள்ளைகள் ஏன்டா இப்படி இருக்கம்மா? காலையில் 2 இட்லி திங்கிறதுக்கு என்ன கேடு இவளுக்கு? சாப்பிடணும்னு முக்கால் அழுவுதுகம்மா. இப்போ இதை யார் சாப்பிடுவா? அவரும் வேலைக்கு போயிட்டாரு, சின்னவளும் பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டா, இவளும் வேண்டான்னு வச்சுட்டு ஓடுதா. இப்போ எனக்கு வீட்டில் 1008 வேலை கிடக்கு, இந்த இட்லியை வச்சுக்கிட்டு நான் நின்றுக்கிட்டு இருக்கவா? செய், ஏன் தான் இப்படி பண்ணதாளுகளோ? நம்ம சாப்பிடும்போது சூடாக சாப்பிடலான்னு பார்த்தா சாப்பிட முடியுதா? என்ன வரத்துக்கு வராளுக? இப்போ இந்த இட்லியை நான் தின்னுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுமா? சரி, நம்மளும் கையோட சாப்பிட்ருவோம். மார்க்கெட்டுக்கு வேற போக வேண்டியிருக்கு, சாப்பிட்டு வச்சுட்டு போவோம். நெட்டச்சி வேற வந்துடுவா, அப்புறம் வந்து எக்கா எக்கான்னு கத்திக்கிட்டு நிற்பா. அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு ஒரு கூடை எடுத்து வச்சுட்டு சேலையை கட்டிட்டு ரெடி ஆகும். என்ன வெயிலாக இருக்குது. இந்த வெயிலுக்குள்ளே மனுஷன் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஆதார் கார்டில் இருக்கிற மாதிரி மூஞ்சி ஆயிரும் போல. அப்படி ஆனால் கூட பரவாயில்லட்டி, மூஞ்சி பூரா காந்தது, பொத்து புண்ணாயிரும் போல. எங்கே போனாலும் வெயிலுக்குள்ளே தான் அலைய வேண்டியிருக்கு. நம்ம என்ன செய்ய? சாயந்தரமாக போவோம்னு பார்த்தா வீட்டில் இருக்கிற ஆட்கள்லாம் வந்துடுது. எங்கே போக முடியுது? ஒரு வேலையும் செய்ய முடியாது. எந்த வேலையை செய்யணுனாலும் காலையில் இந்த வெயிலுக்குள்ளே தான் சாவ வேண்டியிருக்கு. சரி, கோயிலுக்காண்டி வந்திருக்கோம், எதுவும் சொல்லாதே. ஆமாக்கா, கூழ் காய்ச்சறதுக்கு பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதுக்கு தானே போகிறோம். நான் எப்பவும் நம்ம ஊர் கோயிலில் ஆடி மாதம் கூழு கிண்டும் போது ஒரு கேழ்வரகு பாக்கெட் வாங்கி கொடுத்துருவேன். இந்த வருஷம் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா அந்த மளிகை கடைக்காரு மாவு இல்லைன்ட்டாரு. சரி என்ன செய்ய, மார்க்கெட்டில் போய் வாங்கிட்டு வந்து கொடுப்போன்னு இப்போ கிளம்பியிருக்கு. நானும் வாங்கி கொடுக்கேங்க்கா. கூழுக்கிண்ட வேறு என்னது வாங்கணும்? கேப்ப மாவு தான் வாங்கணும். வேற என்ன, அதில் வெங்காயம் போட்டு குடிப்பாங்க, தயிர் பாக்கெட்டு ஊற்றுவாங்க. வேற என்ன செய்ய? அப்போ 2 தயிர் பாக்கெட் வாங்கி கொடுத்துருவோமாக்கா? ஏட்டி லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. தயிர் பாக்கெட்டு இன்னைக்கு கொடுக்கக்கூடாது, கூழு கிண்டது அன்னைக்கு கொடுத்தீங்கன்னா பரவாயில்ல. நாளைக்கு தானே கூழு கிண்ட போகிறாங்க. நீ இப்போமே கொண்டு தயிர் பாக்கெட்டை கொடுத்தீங்கன்னா அவங்க எங்கே கொண்டு வைப்பாங்க? ஆமாக்கா, அதுவும் சரிதான். அப்போ நாளைக்கு வேணால் வாங்கி கொடுக்கேன். இன்னைக்கு என்னது கொடுக்க? நீ ஒன்றும் செய்ய வேண்டாண்டி, ஒரு கேப்ப மாவு பாக்கெட்டு மட்டும் வாங்கி கொடு. சரிக்கா, நானும் உங்களை மாதிரியே செய்தேன். நம்ம போகணும் நேரத்துக்கு இந்த பஸ் வந்து தொலைக்க மாட்டேக்கே. நம்ம பஸ் வர்ற நேரத்துக்கு வரணும். நம்ம ஏதாவது ஒரு நேரத்துக்கு வந்து உட்காந்துக்கிட்டு பஸ் வரலன்னா பஸ் எப்படி வரும்? ஒரு நாள் நான் வரும்போது பஸ்ஸே வராது, எப்போ பார்த்தாலும் இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும். எல்லாம் நம்ம நேரம்க்கா. ஆமாம், நேரம்தான். காலையில் எந்திரிச்சு இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, அவரை வேலைக்கு அனுப்பி, இவளை காலேஜுக்கு அனுப்பி, ஐயோ கடவுளே, போதும் போதும் ஆகுதுட்டி. 3 பேரையும் 3 திசைக்கு அனுப்ப வேண்டியிருக்கு. நம்ம என்ன பாடுபட வேண்டியிருக்கு. அவங்கள அனுப்பி முடிச்சு கிடக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி பிறக்கி போட்டு, துணியை துவைச்சி போட்டு, மத்தியானத்துக்கு சோத்தை பொங்கு, அதை பொங்கு, இதை பொங்குன்னு ஒரே எரிச்சலாக இருக்குது. வீட்டில் எந்நேரமும் வேலையாக இருந்தால் ஒரு மனுஷி என்ன தான் செய்வா? எனக்கு இன்னும் அந்த பிரச்சனை ஆரம்பிக்கல. சியா குட்டியை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குற வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்துக்கிடலாம். அதுக்கு பிறகு அவளை கூப்பிட போக விட போகன்னு நம்மளுக்கும் அப்படித்தான் ஆயிரும் போல. உன் பிள்ளைக்கு 1 வயசு ஆயிட்டா? இக்கா இன்னும் 2 மாதம் கிடக்குக்கா. இப்போ 10 மாதம்தான் ஆகுது. ஆகஸ்ட் தானே, இன்னும் செப்டம்பரு அக்டோபரு, காந்தி ஜெயந்தி அன்னைக்கு தானே பிறந்தா. ஆமாம் ஆமாம், ஞாபகம் இருக்குது. எல்லாம் ஆஸ்பத்திரிக்கு பார்க்க வந்தோம்ல, ஞாபகம் இருக்குட்டி. பிறந்த நாள் வேற. எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபங்க்ஷன் நடத்தணும், கேக்கு வெட்டணும், பிரியாணி போடணும், எல்லாம் இருக்குது. இன்னும் எவ்வளோ செலவாகும்னு தெரியல. ராமு வேற எப்போ பார்த்தாலும் அது இதுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காரு. லோனு கட்டணும், இஎம்ஐ கட்டணும், அது இதுன்னு. அவர்கிட்ட வேற எப்படி நான் ஃபங்க்ஷனுக்கு சொல்லன்னு தெரியல, ஏசுவார். அப்போனா நீ சிம்பிளாக செஞ்சிட வேண்டியதானே? நம்ம ஊரில் உள்ள ஆட்களை தான் கூப்பிட போகிறேன், ஒரு 50 பேர் வருவாங்களா? ஆமாக்கா, அவளை தான் சொல்லியிருக்கு, ரொம்பலாம் சொல்லக்கூடாது. 50 பேருக்கு நீ பிரியாணி செஞ்சுக்கிட மாட்டேன். சரி, அப்போனா ஒரு சமையல்காரனை கூப்பிட்டு பிரியாணி கிண்ட விட்டுற வேண்டியதான். அது மட்டுமா செலவு? எவ்வளோ செலவு இருக்கு? இங்க லேடிஸ் உட்காந்துருக்காங்க, இவங்க கிட்ட அட்ரஸ் கேட்டா கரெக்டா சொல்லுவாங்க. ஏக்கா, எங்க தலைவர் வீடு எங்க இருக்கு? ஏட்டி, இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. எங்க பார்த்தோம்? மாலை அண்ணன் மாதிரில இருக்கு. அவனே தான்க்கா, அந்த சுருட்ட முடிக்காரன். இவன் இதுக்கிட்ட இங்க சுத்திக்கிட்டாலே தான். விசாரிப்போம் இருங்க.
என்ன காற்று இந்த ஊர் பக்கம் அடிச்சிருக்கு? காத்தடிக்கா யாரும்மா நீ? தள்ளி போய் நில்லு. ஒட்டக்குச்சி மாதிரி இருக்க, ஊதி தள்ளிட போறேன். ஊதி தள்ளிடுவியா? ஆளை மண்டையும் பாரு, ஆளாக்கு சைஸ் இருந்துக்கிட்டு என்னைய ஊதி தள்ள வந்துட்டான். பேச்ச பாரு பேச்ச. அன்னைக்கு வீட்டில் என்ன பேச்சு பேசுன? இப்போ பேசு. என்னைக்குமா பேசுனேன்? ஏமா உயிரை வாங்குதே? அன்னைக்கு மாலாக்காவை கூட்டிகிட்டு உங்கள் வீட்டுக்கு வரும்போது விரட்டி விட்டியே. அப்போ வாய் கிளிய கிளிய பேசுன. இப்போ எங்கள் ஊருக்குள்ளே எதுக்கு வந்திருக்க? இப்போ பேசு பாப்போம். ஐயையோ, இவளுக்கு அவளுகல்ல தெரியாமையா வந்து இவளுகிட்டே அட்ரஸ் கேட்டேன். என்ன சண்டை போடுறதுக்கு எங்கள் ஊருக்கே வந்துட்டியோ? நான் ஏன் பொம்பளை உன் ஊருக்கு வர போறேன்? இந்த ஊர் தலைவரை பார்க்க வந்திருக்கேன். தலைவர் எங்கள் தாத்தா தான். அவரை பார்க்கறதுக்கு உனக்கு என்ன வேண்டியிருக்கு? ஊரை பார்த்து ஓடு. ஏப்பா தம்பி, மாலாவை வீட்டில் சேர்த்துருக்கலாம்லப்பா, ஏன்பா இப்படிலாம் பண்ணுதே? ஏன் பொம்பளை, உனக்கு என்ன? அது எங்க குடும்ப விஷயம், நீ எதுக்கு தலையிடுதே? குடும்ப விஷயமா? வீட்டில் இருக்கிற பொம்பளையே வீட்டை விட்டு விரட்டி விட்டுட்டு குடும்ப விஷயங்க? ஓடுகாலியை பத்தி எதுக்கு என்கிட்ட வந்து பேசுதீங்க? தூர தள்ளி போங்க, வழி விடுங்க. ஓடுகாலியா? நீ கல்யாணம் முடிச்சு வைக்கல, அதனால அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஓடுகாலின்ட்டு வார ஆளை மண்டையும் பாரு, மண்டையை பிச்சு காக்காக்கி போட்டுருவோம் பார்த்துக்கோ. நீயும் உங்க அப்பா அம்மா சொன்ன பேச்சு கேட்காம வீட்டை விட்டு ஓடி தான் போயிருப்ப. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசுது. அவளுக்கு வக்காலத்து வாங்க வந்துட்டு இல்ல, நீயும் ஓடுகாலியா தான் இருப்ப. யாரை பார்த்து ஓடுகாலின்னு? வண்டி நவரணுமா வேண்டாமா? இந்த இடத்துலயே கடையை போட்டுறட்டா? வண்டியில இருந்து காலை எடு. இனிமே உன் வண்டி ஒரு அடி கூட நவராது, இந்த இடத்துலயே தான் நிற்கும். பாக்கியா? சரியான பஜாரியா இருப்பா போல, இவட்ட வந்து தெரியாம சிக்கிட்டேனே. ஏப்பா தம்பி, நீ பொம்பளை பிள்ளைல இப்படிலாம் பேசக்கூடாதுப்பா. ரொம்ப திமிர் எடுத்து போய் பேசிக்கிட்டு இருக்க. இவட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீ இடத்த காலி பண்ணுப்பா. நான் எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தான் என் வீட்டில் வந்து கலாட்டா பண்ணீங்க. இப்போ ரோட்டில் பிடிச்சி வச்சு கலாட்டா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. போலீஸை கூப்பிட்டுருவேன். ஒழுங்கு மரியாதை போயிருங்க. போலீஸ் எல்லாம் நிறைய பார்த்தாச்சுப்பா, நீ இடத்த காலி பண்ணு. அதானே, போலீஸ் ஸ்டேஷனுக்கு வீட்டுக்கு அலையிறது உங்களுக்கு பொழப்பா இருக்கும் போலயே. தம்பி கொஞ்சம் தேவையில்லாம பேசாதப்பா, பேசாம இரு. மாலாக்கு அண்ணனேன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், இல்லைன்னு தூக்கி போட்டு மிதிச்சு போடுவோம் மிதிச்சு. 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட பம்பளிக்கீங்களோ? துட்டு பிடுங்குற கூட்டமா நீங்க? ஏண்டா பிஸ்கோத்து, எங்களை பார்த்தா துட்டு பிடுங்குற கூட்டம் மாதிரியே தெரியுது. உனக்கு எவ்வளோ துட்டு வேணும்னு சொல்லி நான் தாரேன். ஆளை பாரு, ஆளை வந்துட்டான் எங்ககிட்ட பேசுறதுக்கு. மாலாக்காக்கு அண்ணங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விட்டு வச்சிருக்கேன். நாளை பின்ன இந்த ஊர் பக்கம் வந்துட்டு போகணுமேங்கிற காரணத்துக்காக. இல்லைன்னா இங்கே நடக்கிற கதையே வேற. சரி, தேவையில்லாம இங்க வந்து இவளுகிட்ட வந்து மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்த விட்டு எப்படியாவது காலி பண்ணி போகும். முதல்ல இங்க இருந்து தப்பிச்சா போதும். இவளுக்கெல்லாம் பொம்பளைகளா பேய் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காளுக்கு. இங்க பாரு தம்பி, மாலாவை நீங்க விரட்டி விட்டீங்க, அதோட நிறுத்திக்கணும் சரியா? இங்க வந்துட்டு சண்டை போடுறது கலாட்டா பண்றது இந்த வேலையெல்லாம் வச்சுக்கிட கூடாது. நீங்க உங்க ஊரை விட்டு போக சொன்னீங்க, நாங்களாம் வந்தோமா இல்லையா? ஒழுங்கா வந்துட்டோம்ல. அதே மாதிரி நீ அமைதியா ஊருக்கு போ. எங்க ஊருக்கு எதுக்கு வந்த? நான் என்ன உங்களை பார்க்கவா வந்தேன்? இந்த ஊர் தலைவரை பார்க்க வந்தேன். தலைவர் நீ எதுக்கு பார்க்க வேண்டியிருக்கு? அது எதுக்கு உன்கிட்ட சொல்லணும்? சரி, இப்போ என்ன, உனக்கு தலைவரை தானே பார்க்கணும். நேராக போ. இடது பக்கம் ஒரு ரோடு போகும். அந்த ரோட்டில் நேராக போனீங்கன்னா 3வது தெருவில் போய் கடைசியில் திரும்பு. லாஸ்ட் வீடு தலைவர் வீடு. போய் பார்த்துக்கோ போ. ஏக்கா, நீங்கள் என்ன இந்த மண்டபயிலுக்கு அட்ரஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஏட்டி, நம்ம ஊர் தலைவரை பார்க்க வந்திருக்கான், அதனால நம்ம அவனை எதுவும் செய்யக்கூடாது. விட்டுரு போட்டும். இன்னும் பஸ்ஸு வரல, கொஞ்ச நேரம் டைம் பாஸ் பண்ண வேண்டாமா? வேண்டாண்டி, விடு போட்டும். லட்சுமி அக்கா சொல்கிறதுனால நீ இன்னைக்கு தப்பிச்ச, இல்லைன்னா இன்னைக்கு உன் கதை கந்தலாக இருக்கும். முதல்ல இடத்த காலி பண்ணிடுவோம், பிறகு பேசுவோம். இந்த பஜாரி கிட்ட நம்மளால பேச முடியாது. இவங்க வீட்டுல இருக்காங்களா இல்லையான்னு தெரியலையே. கடைக்கும் வீட்டுக்கும் அலைவாங்களே. இரு கூப்பிட்டு பார்க்க. செல்வியக்கா, செல்வியக்கா, வீட்டில் இருக்கீங்களா? என்ன என்ன விஷயம்? ஏக்கா, கோயில் கொடைக்கு துட்டு வசூல் பண்ண வந்திருக்கோங்க்கா, நன்கொடை கொடுங்க. இது என்ன புது பழக்கம்? இது வரைக்கும் நன்கொடையே வாங்கினதே இல்லையே. இனிமே அப்படித்தான், போய் துட்டு எடுத்துட்டு வாங்க. துட்டு எடுத்துட்டு வாங்களா? என்னப்பா ஆர்டர் போடுதே? ஏக்கா, எல்லாம் 1000 2000 எழுதியிருக்காங்கக்கா. நீங்களும் ஒரு 2000 எழுதுங்க, அப்போ தானே மதிப்பா இருக்கும். 1000 2000 எழுதினாளுகளா? யார் எழுதுனா? எல்லாரும் அப்படித்தாங்க எழுதியிருக்காங்க. ஏல எதுக்கு அடிச்சு விடுதே? சும்மா இரு, அப்பந்தான் காசு சேரும். இல்லைன்னா இந்த 10 ரூபாயும் 5 ரூபாயும் வச்சுக்கிட்டு கோயில் கூட நடத்தவா? யாருப்பா 1000 2000 எழுதுனா? எல்லாரும் தான் எழுதியிருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு தோஸ்து ராதாக்கா இருக்காங்கல்ல, அவங்களாம் 5000 ரூபாய் எழுதியிருக்காங்க. எச்சி கையால கூட காக்கா ஓட்ட மாட்டா,
அந்த சோறையும் வலிச்சு வாயில் போட்டுட்டு தான் காக்காவை சூசூன்னு விரட்டுவா. அவன் 5000 கொடுத்தான்னா நான் நம்பணுமாக்கும்? யார்கிட்ட கதை விடுதே? எனக்கு ஏற்கனவே காது குத்தி லோலாக்கெல்லாம் போட்டாச்சு. ஏக்கா அதெல்லாம் இல்லைக்கா, நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுமோ கொடுங்க. அப்படியா? இப்போ கையில் துட்டு இல்லையே. எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் தான் வாங்கிட்டு வரணும். கடைக்கு போயிட்டு வரணுமேப்பா. ஒரு மணி நேரம் கழிச்சு வாரியா? நான் வேணா போய் வாங்கி வைக்க. அப்படியா? 1 மணி நேரம் கழிச்சா வரணும்? ஆமாப்பா, இப்போ வலுசா கையில் காசு கிடையாது. 1 மணி நேரம் கழிச்சு வேணா வா, நான் வாங்கி வச்சிருந்தேன். சரிக்கா, எவ்வளவு தாரீங்கன்னு சொல்லுங்க, நான் எழுதிக்கிடுதேன். 1 மணி நேரம் கழிச்சு வாரேன். ஒரு 11 ரூபா எழுதிக்கோப்பா. ஏ மாரியாத்தா, 11 ரூபாய்க்காம 1 மணி நேரம் கழிச்சு வர சொல்லுது இந்த பொம்பளை. ஏக்கா 11 ரூபா தானே, பக்கத்தில் யார்கிட்டயாவது வாங்கி தாங்களே. இதுக்கு நாங்கள் இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் வரணுமா? யார்கிட்டப்பா போய் கடன் கேட்க? எவளும் தரமாட்டா. அதுவும் இல்லாமல் கோயில் விஷயத்துலலாம் விளையாடக்கூடாது, சரியா? நம்ம சொந்த துட்டை தான் கொடுக்கணும். அதனால் நான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட போய் வாங்கிட்டு வந்து வைக்க. 1 மணி நேரம் கழித்து வாங்குறதா இருந்தால் வா, இல்லைன்னா நாளை பின்ன வந்து வாங்கிக்கோ. எனக்கு 1008 வேலை கிடக்கு. வீட்டில் அங்கே அடுப்பில் குழம்பு கொதிச்சுட்டு கிடக்கு. நான் போய் குழம்பு பார்க்கணும். நீங்கள் கிளம்புங்க. என்னல நம்ம பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்கி வீடு வீடா இப்படி அலைய விட்டுட்டாரே. வேற என்ன செய்ய? வா, இன்னும் எல்லா வீட்டுக்கும் போவோம். இப்போ தான் ஒரு 100 வீட்டுக்கு போயிருக்கு. இன்னும் ஏகப்பட்ட வீடு கிடக்கு. எத்தனை வீட்டில் போய் வாங்கன்னு தெரியல. இது வரைக்கும் எவ்வளோ சேர்ந்துருக்கு? நிறைய பேர் கையில் துட்டா கொடுத்தாங்க. பாதி பேர் கூகுள் பேல அனுப்புனாங்க. எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ஒரு 20,000 30,000 வந்திருக்கும்னு நினைக்கேன். கோயில் கூட நடத்துறதுக்கெல்லாம் இந்த துட்டு காணாது. பேசாம கூழ் ஊத்துறதுக்கு வேணா வச்சுக்கிடுவோம். தலைவர்கிட்ட போய் சொல்லுவோம். அவர் என்ன செய்ய சொல்லுதாரோ அதே மாதிரி செய்யுவோம். சரி வா, மிச்ச வீட்டையும் முடிச்சிட்டு போவோம். ராதிகா, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டியோ? ஆமாம் ரேக்கா, காலையில் எந்திரிச்சு வீட்டில் ஒரே போர். அதான் சீக்கிரம் கிளம்பி வந்துட்டேன். இங்கே வந்து சும்மா உட்காந்துக்கிட்டு இருந்தா போர் அடிக்க தானே செய்யும். ரேக்கா, உன்ட்ட ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். என்னது? கேளு. காலேஜ் முடிஞ்ச பிறகு நம்ம 2 பேரும் படத்துக்கு போவோமா? படத்துக்கா? ஐயையோ, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். ஜனநாயகன் படத்துக்கு போகலான்னு பார்த்தேன். ஐயோ வேண்டாம்ப்பா, என்கிட்ட துட்டும் கிடையாது. எங்கள் அம்மா போகவும் விட மாட்டாங்க. எங்கள் அம்மா கஷ்டப்பட்டு என்னை காலேஜுக்கு அனுப்புதாங்க. நான் அதுக்கு கொஞ்சமாட்டும் மரியாதை கொடுக்கணும்ல. கஷ்டப்பட்டு தான் அனுப்புதாங்க. அதுக்குன்னு நம்ம படிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா? கொஞ்சம் நம்மளும் ஜாலியாக சுற்றணும்ல. அதுக்கு எங்கள் அம்மாட்ட நான் கேட்டு பார்க்கேன். சரின்னு சொன்னாங்கன்னா நான் வாரேன். இப்படி பயந்தாங்கொழியாக இருக்கே? பயந்தாங்கொழியெல்லாம் கிடையாது. என்னை நம்பி தானே காலேஜுக்கு அனுப்புதாங்க. நான் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுக்காங்க. என்ன சொன்னாலும் செய்யுதாங்க. காலையில் கூட பாரு, நான் சாப்பிடலைன்னு தட்டை தூக்கிட்டு எங்கள் அம்மா வெளியே ஓடி வராங்க. நான் தான் வேண்டான்ட்டு ஓடி வந்தேன். சாப்பிடும்பாங்க. என் மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க. அவங்கள நான் ஏமாற்றக்கூடாதுல்ல. துட்டு நானே போடுதேன் ரேக்கா. வேண்டாம், நான் வரல. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் ராதிகா. நான் காலேஜ் முடிஞ்சோன்னே வீட்டுக்கு போகணும். சரி, நீ எப்படியோ போ. நான் வேறு யாரையாவது கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நீ யார் கூட வேணாலும் போ. நான் கிளாஸுக்கு போகிறேன். என்ன தாய் கிழவி வருது? என்ன ஏதுன்னு கேட்போம். நம்மளுக்கும் பொழுது போக மாட்டேக்கி. என்ன மீனுக்குட்டி, சௌக்கியமா? ஏது இந்த பக்கம்? மீனுக்குட்டி, உங்களை தான் கூப்பிட்டேன். இந்த பிள்ளை கூப்பிடுத மாதிரி இருக்கே, என்னன்னு போய் கேட்போம். என்ன டீ கூப்பிட்டியோ? என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். மீன் வேணுமாப்பு? பாட்டி இப்போல்லாம் மீன் பிடிக்கவே போகலப்பு. கண்ணு தெரிய மாட்டேக்கின்னு பார்த்தேன். ஆப்ரேஷன் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை பார்த்துக்கோ. அதனால மீன் பிடிக்கவே போகலை. என்ன இந்த பக்கம்னு தானே கேட்டேன். மீன் பிடிக்க போனீங்களான்னு கேட்டேன். என்னப்பு உயிரை வாங்குதே. மீன் வேணும்னா கடற்கரைக்கு போப்பு. காலையில் நிறைய பிடிச்சி கொண்டு வந்து தட்டுவாவே, நல்லா வாங்கிக்கிடலாம். இல்லைன்னா கடையில் போய் துட்டு கொடுத்து வாங்குப்பு. ஏ பாட்டி, என்ன நான் ஒன்று சொன்ன நீங்கள் ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நண்டாப்பு, நண்டு வேணும்னாலும் கடைக்கு தான் போனப்பு. என்கிட்ட ஒன்றும் கிடையாது. சரியான செவிட்டு கிளவியாக இருக்கும் போலையே, காது கேட்கலையோ? என்னப்பு, ஆடி தள்ளுபடியில் இலவசமாக மீன் கேட்க மண்டை உடச்சிருவம்பு. நான் மீனே விற்கலைங்க. என்கிட்ட வந்து ஆடி தள்ளுபடி கேட்க உன்னையே தள்ளுபடி பண்ணிடுவேன்.
ஐயோ கடவுளே, இந்த காது கேட்காத கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிக்கனே என்ன பாடுபடுத்துது. கொஞ்ச நாள் அந்த பட்டமா கிளவி காது கேட்காம உயிரை வாங்கினுச்சு. இப்போ அது காது மிஷினை மாட்டிக்கிட்டு ஒழுங்கா அலையுது. இந்த கிளவி இப்போ ஆரம்பிச்சுட்டே. இதுக்கு ஒரு காது மிஷின் வாங்கி கொடுக்கணும் போலயே. போயிட்டு வாங்க பாட்டி. நீ கையெடுத்து கும்பிட்டாலும் மீன் கிடைக்காதப்பு. துட்டு கொடுத்து தான் வாங்கணும். வாசிலே ஏன்ட்ட வாங்கி வாங்கி தின்னுக்கிட்டே அலைஞ்ச மாதிரி அலையலான்னு பார்க்காத. கடைக்காரன்ட்ட துட்டு கொடுத்து மீன் வாங்கி தின்னு, நல்லா ருசியாக இருக்கும். எல்லாம் என் தலையெழுத்து. வீட்டுக்கு போனோம்னா மாமியை கிளவி உயிரை போட்டு வாங்குது. அதனால இங்கே வந்து உட்காந்தேன். இங்கே இந்த கிளவி உயிரை வாங்க வந்துட்டேன். ஒரு கிளவி இல்லைன்னா ஒரு கிளவி மாற்றி மாற்றி நம்மளை போட்டு பாடா படுத்துவாங்க போலையே. பாட்டி, சொல்லுப்பு, உனக்கு என்ன வேணும்? இந்த நம்ம ஊர் கோயிலில் கூழ் ஊற்ற போகிறாங்களாம் நாளைக்கு. நீங்கள் எதுவும் பொருள் வாங்கி கொடுக்க போறீங்களா? ஆமாப்பு, கூழ் ஊத்துறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுக்கணுமே. அப்பனா நான் வாங்கிட்டு போகிறேன். என் கூட வாரீங்களா? வாரம்பு, வா போவோம். ஏன் கரகம் பிடிச்சி கிளவி இவ்வளோ நேரம் என்கிட்ட காது கேட்காத மாதிரி நடிச்சதோ? ஏன் பாட்டி, எதுக்கு காது கேட்காத மாதிரி நடிச்சீங்க? என்னது, 1/4 கிலோ மீனாவது தரணுமா? அதெல்லாம் இல்லைப்பு, நான் மீன் பிடிக்கவே போகலை. சொன்னால் புரிஞ்சுக்கோ. மறுபடியும் மறுபடியும் உயிரை போட்டு வாங்காத. இவ்வளோ நேரம் அவட்ட ஒழுங்காக பேசிக்கிட்டு இருந்துச்சு. என்கிட்ட மட்டும் காது கேட்காத மாதிரி நடிக்கு இந்த கிளவி. ஏக்கா அவங்க காது கேட்காத மாதிரி நடிக்கலக்கா. உண்மையிலுமே பாட்டிக்கு காது கேட்கல. இப்போ நீ இவ்வளோ நேரம் பேசுன, அது மட்டும் நல்ல காதில் விழுந்துச்சு. நான் பேசினா மட்டும் கேட்காதோ? இல்லைக்கா, நான் அவங்க மூஞ்ச பார்த்து வாயை மெதுவாக அசைச்சு சொன்னேன் பார்த்தீங்களா? அதை வச்சு அவங்க புரிஞ்சுக்கிட்டு பதில் சொன்னாங்க. சும்மா என்கிட்ட நடிச்சுக்கிட்டு அலையாதீங்க. இடத்த காலி பண்ணுங்க. எங்க இருந்து தான் நம்மளுக்குன்னு வந்து சேரதாளுகளம்மா. இந்த குந்தாணி எங்க போய் தொலைஞ்சா? சப்பா, வெயில்ல போயிட்டு வர்றதுக்குள்ள எவ்வளோ கஷ்டமா இருக்கு. ஏட்டி இங்க வா. என்னத்தே? ஏட்டி, காலையில இருந்து இந்த கால் ஒரே குடைச்சலா இருக்குட்டி. ரொம்ப வலிக்கு. என்னன்னு தெரியல. இந்த முட்டிக்கு கீழே கொஞ்சம் கால் அமுக்கி விட. கால் அமுக்கி விடணுமா? என்ன டீ, மாமியார் காலை அமுக்கி விட்டா என்ன தப்பா? முழிச்சுக்கிட்டு நிற்க, வந்து உட்காந்து காலை அமுக்கு. ஏத்தே, அது இல்லத்தே, சோறு பொங்குற நேரம் ஆகிட்டு பார்த்தீங்களா? சோத்துக்கு உலைய வைக்கணும், கிணத்துல போய் தண்ணி இறச்சிட்டு வரணும், அதுக்கு பிறகு குழம்பு வைக்கணும், காய்கறிலாம் வெட்டணும், மசாலா அரைக்கணும், நிறைய வேலை கிடக்குத்தே. எல்லாம் கிடக்கட்டும், ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து காலை அமுக்கு. அதுக்கு பிறகு போய் மற்ற வேலையை பாரு. ஏத்தே, நீங்கள் வேற 1 மணிக்கெல்லாம் வயிறு பசிக்கும் பீங்களே. இன்னைக்கு 1:30 மணிக்கு சாப்பிட்டுக்கிடுவோம். நீ உட்காந்து காலை அமுக்கு. சை, இல்லை என் தலையெழுத்து. இந்த கிழவிக்கெல்லாம் கால் அமைக்க விட வேண்டியிருக்கு. இது வாட்டுக்கு இது வீட்டில் கிடக்க வேண்டியதானே. என்னத்துக்கு இங்கே வந்து ஏன் உயிரை போட்டு வாங்குது? ஒரு பொழுதுக்கு சும்மா இருக்க விடுதா? எந்நேரமும் அதை செய்ய இதை செய்யின்னு பொழுதன்னைக்கு வேலையை சொல்லிக்கிட்டே இருக்கு. சரி, வெளியே போகும்னு பார்த்தா வெளியே போயிட்டு உள்ளே வந்தோடனே கால் அமுக்கு கையமுக்குங்கு. வீட்டில் கிடக்கலான்னு பார்த்தா சோத்த பொங்கு மசாலா வார அம்மியில் தான் அரைக்கணும், துணியை தவ பாத்திரத்தை கழுவுன்னு ஒரே பாடா படுத்துது. ஏன் தான் இந்த வரத்துக்கு வருதம்மா? பார்த்து பார்த்து காலுக்கு வலிக்க போகுது. ஆளை பாரு ஆளை. வேணும் விளங்கணும்னு வேலையை செய்யிட்டி. மாமியாருக்கு கால் அமைக்கி விடுறது என்ன ரொம்ப கஷ்டமாக இருக்கோ? எத்தே, நான் அப்படியெல்லாம் சொல்லுவேனாத்தே. நீங்கள் என் தெய்வம் தே. உங்களுக்கு கால் அமைக்கி விடுறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தே. சரி சரி, அமுக்கு. சரி தே, கால் அமைக்கி விடுதே. பேசாமல் இந்த கிழவிக்கு சோத்தில் பேதி மாத்திரையே கலந்து கொடுத்துட்டா என்ன? 2 நாளைக்கு பாத்ரூமுக்குள்ளே கிடக்கும். நம்ம பாட்டுக்கு நிம்மதியாக இருக்கலாம். என்ன டீ, பேதி மாத்திரை எதுவும் தேவைப்படுதோ?